நம்மள மாதிரி பல பேருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியையும் தோல்வியையும் நம்மளே தீர்மானிக்கிறத விட சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க தீர்மானிக்கிறதுக்கு நம்ம விட்டுறோம். இது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் ஒரு பெரிய கனவுகளோட அதை சுமந்து கொண்டு வந்தவங்கெல்லாம் பல இடங்களில் தடம் மாறி போனதுக்கு காரணம் அவங்க சுற்றி இருக்கவங்களால தான். நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறப்போ அந்த இலக்கு மேலே நமக்கு ஒரு சரியான புரிதலும் உழைப்பும் முயற்சியும் இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே தோல்விக்கு போகாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். நான் ரொம்ப விளையாட்டாக மேடைகளில் பேசும்போது சொல்கிற ஒரு கதை தான். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரிக்கு ரொம்ப பசியோடு அது காலையில் எழுந்தது. இன்றைக்கி எப்படியாவது ஒரு பெரிய யானையாவது வெட்டி வீழ்த்தி சாப்பிட்டுடணும் அப்படின்னு அந்த நரிக்கு ஒரு பெரிய ஆசையோடு அந்த நரி பயணப்பட்டுச்சு. ஆனால் கிழக்கிலிருந்து எழுந்து மேற்கு நோக்கி பயணம் பண்ணி போச்சு பாருங்கள். இந்த காலை பொழுது அப்படிங்கிறதால இந்த பின்னாடி அதுக்கு சூரியன் உதயமாகிறதால அதோடைய நிழல் அந்த நரிக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக விழும். இப்போ நீங்கள் இந்த ஃபிசிக்ஸில் நம்ம இதெல்லாம் லேபில் பார்த்துருப்போம். ஒரு பொருளுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு வெளிச்சத்தை வச்சிங்கன்னா அதனுடைய நிழல் கீழே இருக்கும்போது ரொம்ப பெருசாக இங்கே விழும். அது மேலே வந்துச்சுன்னா அதோட நிழல் சின்னதாகிட்டே போகும். முன்னாடி வந்துச்சுன்னா நிழல் அதுக்கு பின்னாடி விழும். இது நமக்கு சாதாரணமாக இயற்பியலாக நம்ம படித்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிழலுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறது. இந்த நரி மேற்கு நோக்கி அது பயணப்பட போக ஆரம்பிச்சது பாருங்கள். இந்த சூரியன் அதுக்கு பின்னாடி உதயமாச்சான். அதனால் அதோட நிழல் ரொம்ப பெருசாக முன்னாடி விழுந்ததை பார்த்து, நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கிறோமா, நம்ம கண்டிப்பாக ஒரு யானை பத்தாது, 2 யானையாவது இன்றைக்கி நம்ம அடித்து சாப்பிட்டா தான் நமக்கு பசி ஆறும் அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்துச்சான். குறுக்க சின்ன சின்ன முயல் வந்துதான், இல்லை நமக்கு இவ்வளோ பெரிய உருவம், நமக்கு இந்த முயலெல்லாம் பத்தாது அப்படின்னு நினச்சிதான். ஆடு ஒரு 3 முன்னாடி போச்சான். இந்த ஆடெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு நினச்சிதான். திரும்ப நடந்து போயிட்டே இருந்துதான். மத்தியானம் வந்துருச்சு. அது கண்ணுக்கு எந்த யானையும் மாட்டலை. இப்போது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அதனுடைய உச்சிக்கு கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் வந்துருச்சான். இப்போ குனிஞ்சு பார்த்து தான் அதோட நிழல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுருங்கி அதுக்கு காலுக்கு கீழே சின்னதாக விழுந்துருந்துதான். ஐயோ, நம்ம சாப்பிடாமே இருந்து இவ்வளோ நேரம் நடந்ததாலே நம்ம ரொம்ப சுருங்கி போயிட்டோம் போல இருக்கே, இனிமேல் நம்மளால் யானையெல்லாம் சாப்பிட முடியாது, ஒரு ஆடோ இல்லை மானோ கிடச்சாவது நம்ம சாப்பிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணப்பட்டுச்சான். இப்போ அது முன்னாடி ஒரு யானை வந்துதான். நம்ம இருக்கிற அந்த சின்ன உருவத்தில் அந்த பெரிய யானையெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம உருவத்துக்கு ஏற்ற மாதிரி மானோ ஆடோ கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு திரும்ப அதையும் விட்டுட்டு அது பயணப்பட்டுகிட்டே இருந்துச்சான். ஒரு கட்டத்தில் இந்த மாலை நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சூரியன் முழுக்க விழுந்துருச்சு. இப்போ சூரியன் முன்னாடி வந்துருச்சுன்னா அதோட நிழல் முழுக்க பின்னாடி போயிடுமா. இப்போ குனிஞ்சு பார்த்து தான் அதோட நிழலே இல்லைன்னு உடனே, ஐயோ நம்ம சாப்பிடாமே இருந்ததாலே செத்து போயிட்டோம் போல இருக்கே, நம்ம இங்கே இல்லவே இல்லை, நம்ம நிழலே இல்லை, நம்ம செத்து போயிட்டோம் போல இருக்கேன்னு அந்த நரி நினச்சிதான். கடைசியில் உண்மையிலேயே பசியும் பட்டினியும் ரொம்ப பசியில் அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு ஒரு ஜோக்கான ஒரு கதையை நாங்கள் மேடைகளில் சொல்கிறது உண்டு. சில நேரங்களில் நம்ம எல்லாருமே கூட இந்த நரி மாதிரி தான் இருக்கும். உண்மையான நம்மளுடைய இயல்பு என்ன, உண்மையாக நம்மளுடைய தேவை என்ன, நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தீர்மானிக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறத நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அதுதான் நாமன்னு நம்ம நினச்சிக்கிறோம். சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நம்ம வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறோம். ராமாயணத்தில் ஹனுமனுக்கு பெரிய சக்திகள் உண்டு, நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ரொம்ப சின்ன உருவம் எடுப்பார், வண்டு மாதிரி, இல்லை ரொம்ப பெரிய உருவம் அவரால் எடுக்க முடியும், கடலை தாவ முடியும், மலையை தூக்க முடியும்னு 1000 பவர்ஸ் ஹனுமானுக்கு இருந்தாலும் நீங்கள் ராமாயணம் படித்தவங்களுக்கு தெரியும், அனுமாருக்கு இவ்வளோ பெரிய சக்திகள் அவருக்கு இருக்குன்னு அவருக்கே தெரியாது. சீதையை தேடணும்னு சொல்லி போகும்போது குறுக்க கடல் வந்துருச்சு. எப்படி இந்த கடலை தாண்டி நான் போய் தேடுவேன்னு அனுமான் தயங்கி நிற்கும் போது ஜாம்பவான்கிறவர் தான் சொல்கிறார், அனுமா உனக்கு என்ன மாதிரி சக்தி இருக்குது தெரியுமா, இதெல்லாம் உன்னுடைய சக்தி, நீ உன்னால் முடியும்னு சொன்ன உடனே தான் ராமான்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு பெரிய உருவம் எடுத்து கடலை அனுமன் தாண்டினாருன்னு நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். இந்த நரியோட கதையும் இந்த அனுமாரோட கதையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா, எல்லா நேரங்கள்லையும் நம்ம யார், நம்ம பலம் என்னங்கிறத நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில நேரங்களில் சுற்றி இருக்க சில நல்லவர்கள் நம்மளுடைய நல்ல பலத்தை அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் சில நேரங்களில் சுற்றி இருக்கவங்க நம்மளுடைய உண்மையான பலம் என்னங்கிறதே நமக்கு உணர்த்த மாட்டாங்க. அப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்கள் பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும், உங்கள் முயற்சியினுடைய எல்லை எந்த அளவுக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி தான். நன்றி, வணக்கம்.